Taste the Daily. விடியா திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதற்கு சாட்சியாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் சென்னை செவ்வந்தி இல்லத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அரசு கட்டடங்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் இல்லங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுவது தொடர்கதையாகி உள்ள நிலையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள பொதுச் செயலாளரின் செவ்வந்தி இல்லத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. திங்கட்கிழமை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரின் இல்லத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் விடியா ஸ்டாலின் ஆட்சியின் தோல்விக்கு சாட்சியாகவும் காவல்துறையின் செயலற்ற தன்மையையும் அம்பலப்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2021ஆம் ஆண்டு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், ஒப்பந்த முறையை ரத்து செய்ய, நேரடியாக தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் கோரிக்கை மீது உரிய தீர்வு கிடைக்காத வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் எச்சரித்தனர். சாமானிய மக்களின் துயர் துடைக்கும் அரசு என்றெல்லாம் விளம்பரம் தேடும் திமுக அரசு தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை கண்டு கொள்ளாமல் இருப்பது ஸ்டாலினின் இரட்டை வேடத்தை அம்பலப்படுத்துவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் வனத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் துணையோடு மரங்கள் அதிகளவில் வெட்டி கடத்தப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான ஆடலூர், பன்றிமலை, மணலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மரங்களை அகற்றிவிட்டு விவசாயம் செய்ய போவதாக கூறி வனத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் அனுமதியுடன் மரங்கள் வெட்டி கடத்தப்படுகிறது. மேலும் பெரிய பெரிய மரங்கள் சாலையோர இரு பகுதிகளிலும் வெட்டி போடப்பட்டு லாரிகள் மூலம் எடுத்துச் செல்லப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் ஆதரவுடன் மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதால் புகார் செய்தாலும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் விடியா திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு ஆடலூர், பன்றிமலை, மணலூர் ஆகிய பகுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் குடியிருப்பு பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை தடுக்க தவறிய வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிதிர்காடு பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் சந்தக்குன்னு ஜாய் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அரசின் வனத்துறையின் அலட்சியத்தால் யானை, புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைவதை தடுக்க தவறிய வனத்துறையை கண்டித்து வனசரகர் அலுவலகம் முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலனும் கலந்து கொண்டு வனத்துறையின் அலட்சியத்திற்கு கண்டனம் தெரிவித்தார். அப்போது யானை தாக்கி உயிரிழந்த சந்தக்குன்னு ஜாய் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு, புதிய வீடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என வனத்துறை அதிகாரிகளிடம் பொன் ஜெயசீலன் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என்று கூறி வெறும் வாய்ச்சவடால் பேசும் ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை என மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் கண்டனம் தெரிவித்தனர். ஆதார விலை, கடனுதவி, நிவாரணம் தாமதம், பயிர் காப்பீட்டில் இழுபறி என விவசாயிகளுக்கு பயனளிக்கும் எந்தவொரு திட்டத்தையும் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதாக அவர்கள் ஆவேசமாக கூறினர். மேலும் ஜனவரியில் ஏற்பட்ட பேரிடரின் போது டெல்டா விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் கண் துடைப்புக்கு கணக்கெடுப்பு நடத்திய விடியா அரசு இதுவரை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இதனால் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சை தரணியில் விவசாயத்தை விட்டு வேறு தொழிலை நாடிச் செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் வரும் தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டப்படும் என சூளுரைத்தனர். இந்த திராவிட மாடல் திமுக அரசினால் எந்த ஒரு பயனும் எங்களுக்கு இல்லை. மிக மிக வேதனை அளிக்கிறது, மிக மிக வருத்தம் அளிக்கிறது. இந்த நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இவர்கள் அரசு என்று திராவிட மாடல் விவசாயிகளுக்கு அரசு என்று ஏமாற்றி கொண்டு நாடகம் போட்டுக்கொண்டு மக்களை வஞ்சிக்கிறார்கள், விவசாயிகளை வஞ்சிக்கிறார்கள். இப்போ அழிஞ்சது ஜனவரி மாதம் கம்ப்ளீட்டாக 16, 17, 18 3 நாள் மழை பெஞ்சு கடுமையான மழையில் அழிஞ்சிருக்கு ஒரே நாளில் தான். இந்த பொங்கல் டயத்தில்
அப்படி அழிஞ்ச இடத்துல வந்து அரசு அதிகாரிகள்லாம் வந்து உடனடியாக கணக்கெடுத்தாங்க. 69,000 ஹெக்டேர் வந்து கிட்டத்தட்ட கணக்கெடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த மானியங்கிறத நீங்கள் ஒதுக்கலை. இப்போ மானியம் வந்து நீங்கள் அடித்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு வந்து நீங்கள் உடனடியாக நீங்கள் கொடுத்தா தானே மக்களுக்கு வந்து இதாக இருக்கும். அதுவும் விவசாயத்துக்கு வந்து உலநாட்டுக்கு சோறு போடுற விவசாயத்துக்கு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நிவாரணமே நீங்கள் வழங்கலை.